Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் மேட் பை மோனா. ஐயோ என் பேர் மோனா, சாரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வழக்கம் போல் தேர்ஸ்டே தமிழ் வீடியோ போடுற மாதிரி என் தம்பியை வச்சு அவன் வாய்ஸில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என் மூஞ்சை காட்டிக்கிறேன். இன்றைக்கி நான் செவத்துக்கெல்லாம் ப்ரைமர் போடுற மாதிரி ஒரு ப்ரைமர் போடுறேன். அது என் வாய்க்குள்ளே போயிடுச்சு, ஸோ சாரி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ நான் அந்த ப்ரைமரை என் மூஞ்சி ஃபுல்லாக தேய்ச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னு நெக்ஸ்ட்டு எதை போடுவேன், நெக்ஸ்ட்டு இதை மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து ஃபவுண்டேஷன் இல்லை ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என்னோடய பிளாக் ஏரியாஸ்லாம் போட்டுப்பேன், க்ரே ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பஞ்ச் எடுத்து அதெல்லாம் ஒழுங்காக டேப் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஃபவுண்டேஷன் எடுத்து, இது என்ன ஃபவுண்டேஷன், லோரியல் ஃபவுண்டேஷன் எடுத்து எந்த கலர் எனக்கு மேட்ச் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு, ஸோ லைட்டாக இப்போ ஜீப்ரா மாதிரி ஆகும் இப்போ என் மூஞ்சி. ஆனாலும் பரவாயில்ல, அதை நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த குட்டி ப்ரெஷ் வச்சு மற்ற இடத்துல, அதுக்குள்ளே பெரிய ப்ரெஷ் வந்துச்சு. இந்த பெரிய ப்ரெஷ் வச்சு என் வாய் ஏரியா, மூக்கு ஏரியா, என் நெத்தி ஏரியா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்கான ஷேடை ஃபவுண்டேஷன் எடுத்து என் பெரிய மூக்கை கொஞ்சம் சின்னது பண்ணுறதுக்காக லைட்டாக கான்டர் பண்ணிட்டு, சைடில் இல்லாத சதையை வர வச்சுட்டு, மேலே இல்லாத நெத்தியை வர வச்சுட்டு, ஸோ லைட்டாக இந்த மாதிரி பப்ளி சீக்ஸ்லாம் வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் என்ன, உங்களுக்கு எங்கெல்லாம் கான்டர் ஆகணுமோ கான்டரிங் பண்ணுற இடத்துல எல்லாமே பண்ணுறேங்க. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோலாம் சொல்லியிருப்பேன், அந்த இடத்துலலாம் போட்டுக்கோங்க. அப்புறமா எல்லாமே லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கிறது. கன்சீலர் எடுத்து மூக்கு, சீக்ஸ், அப்புறம் நெத்தியில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பழைய ப்ரெஷ்ஷே எடுத்து தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போக போக வெள்ளையாகிடும். இப்படி வெள்ளையானதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுடர் ஸ்பஞ்ச் எடுத்து திருப்பியும் டேப் பண்ணிக்கணும். எதையாச்சும் போடணும், பஞ்சு எடுத்து டேப் பண்ணணும். இதுதான் உங்கள் பர்பஸ். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுடர் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஆயிலியாக இருந்தால் செட் பண்ணிடும். ஓ மை காட், இது பேர் பேக்கிங் ப்ராசஸ் நினைக்கிறேன். இதை போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து தொடச்சிங்கன்னா உங்கள் மூஞ்சி ஆயிலியாக இருக்கிறதுலேருந்து ட்ரையாக மாறிடும். அப்படி தான் நினைக்கிறேன். இதுக்கு நம்ம அப்புறமா சரி பண்ணிக்கலாம், டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ அதையே எடுத்து நான் கண்ணு மேலே ஒரு பேஸாக போட்டுக்கிறேன், ஐ ஷேடோ பேஸாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பேர் என்னென்னு தெரியலையே, இதுவும் பேஸ் தான். இதையும் பேஸாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பியும் நான் சொன்ன மாதிரியே ஸ்பஞ்ச் எடுத்து மூஞ்சி ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. அப்புறமா செஃபோராலேருந்து ஒரு ஐ ஷேடோவையும் மெபிலின்லேருந்து ஜெல் லைனரையும் எடுத்து எனக்கு இல்லாத புருவத்தை வர வச்சுட்டு, அப்புறமா எங்கே செஃபோரா எடுத்து கான்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, எப்பயுமே தேய்க்கிற ப்ரெஷ் எடுக்காதீங்க. ஸோ உளுந்த ப்ரெஷ் எல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது 2 ப்ரெஷ்ஷு தான். நெக்ஸ்ட்டு புதுசாக வாங்கின பேலட் உங்ககிட்ட சீன் போடுறதுக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஷேடு எடுத்து போட்டுக்கிறேன். பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற ஷேடாக எடுத்து போட்டுக்கணும், அப்போ தான் யாரும் எதுவும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நினப்பில் போடுறேன். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஐஷேடோக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், பிளாக் வச்சு உங்களோட ஐலிட்டெல்லாம் தனியாக பிளாக் தானே அது, பிளாக் எடுத்து தனியாக உங்களோட கண்ணை காட்டுறதுக்காக ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் போட்டிங்கன்னா கண் ரொம்ப உருண்டையாக தெரியும். அப்புறம் உங்களோட கன்சீலியரை எடுத்து திருப்பியும் உங்களோட ஐபால் பெருசாக தெரியறதுக்காக இதெல்லாம் பண்ணலாம். அப்புறமா இப்போ நீங்கள் கொஞ்சம் தின் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், தின் ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பேலட்டில் இருக்க எல்லாத்தையும் முக்கால்வாசி நான் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட சும்மா காட்டுறதுக்காகவே. அது பாருங்கள், கிட்டத்தட்ட 5-6 யூஸ் பண்ணிட்டேன். வேணும்னா இன்னும் 2-3 சேர்த்துக்கலாம். பாருங்கள், 7, நெக்ஸ்ட்டு 8, 9 நிறையா வந்துடும். ஸோ இது வந்துருச்சு எல்லாமே. இது கண்ணுக்கு கீழே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு மேலே, சைடில், மேலே, கீழே எல்லா இடத்துலையும் நீங்கள் போடலாம். அந்த பேலட்டை அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அது அனஸ்தீஷியா பேலட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். நெக்ஸ்ட்டு இது என்னன்னே தெரில. மஸ்காரா, மை, ஐலைனர். ஐயோ
காஜல் காஜல் எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐலைனர் எடுத்து கண்ணுக்கு கீழே போட்டுக்கோங்க. கண்ணுக்கு மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லைகள் ப்ரோவா அது கண்ணாடியா? நெக்ஸ்ட்டு நான் ஐலைனர் விங் லைனர் மாதிரி இப்போ ஏதாச்சும் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கான்டரிங் திருப்பி பண்ணிக்கோங்க. எப்பயுமே பண்ணுற மாதிரி ப்ரெஷ் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பழைய தேஞ்சு போன தொடப்ப மாதிரி இருக்க ப்ரெஷ் எடுத்து கண்ணத்துக்கிட்டலாம் நான் பார்பி கேர்ளுக்கு ப்ளஷ் பண்ணுற மாதிரி பிங்க் கலரில் ப்ளஷ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே பேக்ரவுண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். காஃபி கலரில் லிப்ஸ்டிக் போட்ட உடனே எனக்கு காஃபி ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் என் தம்பி போட்ட கேவலமான காஃபியை குடிச்சிட்டு வேணான்ட்டு தூக்கி போட்டு நான் திருப்பி இங்கேயே வந்துடுறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் டபுள் லிப்ஸ்டிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கார்னர்லலாம் ஒரு கலர், நடுவில் வந்து லைட் கலர் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு லைட்டாக எலவேஷன் வியூ அதெல்லாம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பேர் என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரில. அந்த அப்புறம் திருப்பி மஸ்காரா எடுத்துக்கோங்க. மஸ்காரா எடுத்து எடுத்து கண்ணில் போட்டுக்கோங்க. ஐலாஷஸில் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் டடா வந்துட்டேன். ஸோ உங்கள் மேட் பை மோனா தயார். எங்கேயாச்சும் நீங்கள் வெளியே கிளம்பணுன்னா இது போட்டு போகலாம், என்னை நம்பி போட்டு போகலாம். அது மாதிரி ஒரு பேலட் வச்சு 10 கலர் போடலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.